கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. அபி அபிமா சொல்லு வெற்றி. முன்னாடி பேச்சே காணும், அமைதியா வர. இல்ல வெற்றி, நீ வண்டி ஓட்டிட்டு இருந்தியா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல, அதான் அமைதியா வரேன். சமத்து பிள்ளையா. நீ ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல இந்த சமத்து பிள்ளை பண்ண வேலையும். வெற்றி சிப்பே, நான் உன்னை பண்ணல, நீ தானே பண்ண. பண்ணது நான் தாண்டி, அமைதியா வாங்கிக்கிட்டது நீ தானே. சமத்து பிள்ளை தானே, வேணான்னு சொல்ல வேண்டியதானே. வெற்றி போ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ அதை பத்தி பேசாத, வேற எதை பத்தியாவது பேச. அப்படி குட்டி, நீ வெக்கப்படுறது கூட அழகா இருக்குடி சொல்ல குட்டி. சிப்போ. சரி, இன்னைக்கு சந்தோஷமா இருந்தியாமா? சந்தோஷமாவா? சந்தோஷமா இருந்தேன், ஆனா அதை விட அதிகமா பயமா இருந்த, டென்ஷன்ல இருந்தேன். என்னடி இன்னும் கோவில்ல நடந்ததை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா? அதான் மம்மி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களோ, மம்மி கடல தான் நம்ம பாடலைங்க. இன்னும் எதுக்கு பயம் டென்ஷன்? உனக்கு என்ன, நீ அசால்ட்டா சொல்லிட்டா, உனக்கு எதை நினைச்ச பயம் இல்ல, ஆனா எனக்கு எல்லாமே பயம் தான். இப்போ வரைக்குமே எனக்கு அந்த படப்படப்பு போல, தெரியுமா? இப்போ நெஞ்சு படப்பட நடிச்சுட்டே தான் இருக்கு. என்ன சொன்ன? நெஞ்சு படப்பட நடிச்சுக்குதான். எங்க நான் தொட்டு பார்க்கட்டா? வெற்றி சிப்போ, நான் எது பேசினாலும் ஏடா கூடமா பேசிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் பேச வேணாம், நீ அமைதியா நேரா ரோட்டை பத்து வண்டி ஓட்டு, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். அம்மா வேற தேடிட்டு இருக்க போறாங்க, நீ சீக்கிரம் போ. அப்படி குட்டி, ஏ அப்படிடாரு, உன்னை பார்த்தாவே எங்க இருந்தோ ஆசை வருதுடி. வரும், நீ அமைதியா வண்டியை ஓட்டு, சீக்கிரம் போ, வீட்டுக்கு போகணும்ல, இருட்டு போதும், சீக்கிரம் போ. சரிம்மா, ரொம்ப வைக்கப்படாதடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வெற்றி, இப்ப நான் திட்டு போறேன் பாரு, அமைதியா வண்டி ஓட்டு. சச்சோ, அபி மேடம்க்கு கோவம்லாம் வருது. சரிம்மா. இங்க போன் அடிக்க சத்தம் கேக்குது. ஐயோ, ஏன் போன் தான் அடிக்குது, யாருன்னு தெரியலையே. ஐயோ, சித்தி கால் பண்றாங்க. இப்ப எதுக்கு திடீர்னு சித்தி கால் பண்றாங்க? ஐயோ கடவுளே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ, அதான் சித்தி போன்ல இருந்து கால் பண்றாங்களோ. சரி, முதல்ல எடுத்து என்னன்னு கேட்போம். வெற்றி வெற்றி வெற்றி, கொஞ்சம் வண்டி நிறுத்தா. ஏய் என்னடி இப்பதான் போன்னு சொன்னா அதுக்குள்ள நிறுத்தன்றோம். என்ன மாமா விட்டு போக மனசு இல்லையும். ஐயோ வெற்றி, நீ வேற என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம வேற ஆடிட்டு இருக்கான். சித்தி ஃபோன் பண்றாங்க. ஏண்டி அப்புறம் காலையில வந்தா ஈவினிங் ஆயிடுச்சுலாம் ஃபோன் வராம இருக்குமா என்ன? சரி, நீ எடுத்து என்னன்னு பேச. நான் லேட்டா வரேன் கால் பண்ணிருப்பாங்களா, வேற ஏதோ இருக்காதுல்ல. அப்படிமா, நீ டோட்டலா பயத்துல இருக்க. அதான் எது நடந்தாலும் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு பயந்துட்டே இருக்கான். அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, லேட் ஆயிடுச்சுலாம் அதான் என்னன்னு கேட்பாங்க. சரி, ஏதாவது சொல்லி சமாளி. சரி, பைக் ஒரு ஓரமா நிறுத்த. ஏண்டி நான் போயிட்டே இருக்கேன், அப்படியே பேசுறேன். ஐயோ வெற்றி, பைக் சவுண்ட் கேட்டா பைக்ல வரியான்னு கேட்பாங்களா? வேண்டாம், நான் ஆட்டோலயே பஸ்ல வரேன்னு சொல்லிக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் வெயிட், பைக் நிறுத்த. சரி சரி சரி, நான் நிறுத்திட்டேன், பேசும். முதல்ல அட்டன் பண்ணு, ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு பாரு, என்னன்னு கேளு. சரி வெற்றி. பயப்படாதடி, அதெல்லாம் எதுவும் இல்லை. லேட் ஆயிடுச்சுலாம், யாரா இருந்தாலும் கால் பண்ணுவாங்களா, அப்படிதான் கால் பண்றாங்க, பேசும். சரி வெற்றி. ஹலோ சித்தி, சொல்லுங்க சித்தி. என்ன கங்கா, போன் எடுத்தாலா இல்லையா? ஐயோ அக்கா அமைதியா இருக்கா, அவ போன் எல்லாம் எடுத்துட்டா. ஹலோ அபிமா, எங்கம்மா இருக்கா? சித்தி, கோவில்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் சித்தி. கோவில்ல இருந்து வந்துட்டு இருக்கியாமா? சரிம்மா. எப்படி வரலாமா அவ? எதுல வரலாம்? எவன் கூடயாவது பைக்ல வரலாமா, இல்ல எப்படி வரலாமா? ஐயோ அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருக்கா, எதுக்கு இப்ப கோவப்பட்டு இருக்கா? அந்த கிழமை ஏதோ வாய்க்கு வந்தபடி உளறிட்டு போயிடுச்சு, அதுக்காக நீ நம்ம அபிக்குட்டியை சந்தேகப்படுறியா? கொஞ்சம் அமைதியா இருக்கா, நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ பேசுறது போதும், உனக்கு எதுவும் பேச தெரியாது. அந்த போன் இப்படி கொடு, நான் கேட்கறேன் அவகிட்ட, அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த போனை கொடுன்னு சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கா கங்கா, போனை கொடுன்னு சொன்னேன். அக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு, அவ வீட்டுக்கு வரட்டும், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எது வந்தாலும் கேட்டுக்கலாம். அவ ரோட்ல வந்துட்டு இருக்காக்கா, நீ ஏதாவது கேட்க போய் அவ மனசை போட்டு குழப்பிக்கிட்டே வரப்போறான். சொன்னா கேளுக்கா, வாயை மூடுக்கங்க, எனக்கு தெரியும். அந்த கிழமை வந்து அப்படி பேசிட்டு போகுது, ஒன்றும் இல்லாததே கிழமை பேசும், எனக்கு தெரியும். நீ அமைதியா இரு. ஏ அபி, எங்கடி இருக்கா? அம்மா
என்னம்மா எதுக்குமா இப்ப கத்துறான்? அபிமா என்னாச்சு? வெற்றி அம்மா கோவமா பேசுறாங்க. சரி ஸ்பீக்கர்ல போடு, நானும் கேட்குறேன். ஸ்பீக்கர்ல போடுமா? சரி வெற்றி. அம்மா என்னம்மா என்னாச்சு? எதுக்குமா இப்படி கோவப்படுற? எதுக்கு கோவப்படுறனா? ஏய் நான் கோவப்படுறதா இருக்கட்டும், இப்ப நீ எங்க இருக்க? என்னம்மா கேள்வி? கோவில்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். கோவில்ல இருந்து வந்துட்டு இருக்கியா? ஆமா. எப்படி வந்துட்டு இருக்க? அம்மா அது கேக்குறேன்ல, எப்படி வந்துட்டு இருக்க? எவன் கூடயாவது பைக்ல வந்துட்டு இருக்கியா? வெற்றி அம்மா. அபி பயப்படாத, போனை கொடு, நான் வேணா பேசுறேன். இல்ல வெற்றி, வேண்டாம் வேண்டாம். அம்மாக்கு எதுவும் சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க. நீ எதுவும் பேச வேணாம், நீ அமைதியா இரு, நானே பேசி சமாளிச்சுக்கிறேன். ஏன் அபி கேட்டுட்டு இருக்காங்க? யார் கூடடி பைக்ல வந்துட்டு இருக்கா? அபிமா போனை கொடு, அத்தை கிட்ட நான் பேசுறேன். வெற்றி இப்ப நீ அம்மா கிட்ட என்ன பேசுற? நான் தான் உன்னை கூட்டிட்டு போனேன்னு சொல்றேன். விளையாடுதா வெற்றி? அம்மா ஏற்கனவே சந்தேகம் வந்து இப்படி கேள்வி கேட்டு இருக்காங்க. இதுல நீ வேற அந்த சந்தேகம் உண்மைன்ற மாதிரி பண்ண போறியா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இரு நானே பேசி சமாளிக்கிறேன். அம்மா வந்துட்டு இருக்கேம்மா, நீ போனை வை. நீ நினைக்கிற மாதிரிலாம் யார் கூடயும் வரல, ஆட்டோல தான் வந்துட்டு இருக்கேன். வர நீ வை, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே உனக்கு இருக்கு, வா. ஏய் ஏன்டி போனை என்கிட்ட எடுத்து கொடுக்க மாட்டேன்னா? அத்தை உன்னை திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஏன் மாடி அவங்க உன்னை திட்டுறது என்னால ஏத்துக்க முடியலடி. அமைதியா இரு வெற்றி. பின்ன காலையில கிளம்பி வெளியில வந்தோம், ஈவினிங் வீட்டுக்கு போக போறேன். யாரா இருந்தாலும் திட்டதான் செய்வாங்களே, அவங்க திட்டினதுல ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு என்னமோ அந்த தாத்தா தான் ஏதோ போய் சொல்லியிருக்கோன்னு எனக்கு தோணுது. யாரு அந்த தாத்தாவா? சரி இருக்கட்டும், விடு, வா நான் வீட்டுக்கே கூட்டிட்டு போகணும். விட்டுட்டு அத்தை கிட்ட நான் பேசுறேன். ஐயோ வெற்றி, மறுபடியும் தப்பு பண்ணாத. இங்க பாரு வெற்றி, முதல்ல வேத ஆண்டி சம்மதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அம்மாக்கெல்லாம் விஷயம் தெரியட்டும். இப்போ அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா நம்மளை பார்க்க கூட விட மாட்டாங்க. அவங்களுக்கு வேதாண்டி மேலே அவ்வளோ பெரிய மரியாதை இருக்கு. அவங்க பையனை தானே காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக இனி எங்கள் அம்மாவே பிரிச்சிருவாங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத வெற்றி. என்னம்மா அத்தை என் கண்ணு முன்னாடி உன்னை இப்படி பேசிட்டு இருக்காங்க? எவன் கூட பைக்ல வர அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. என்னால இது கேட்டுட்டு இருக்க முடியலடி. வெற்றி அம்மானா அப்படிதான். சரி நீ வீட்டுக்கு சீக்கிரம் போ. நீ பாரு வீட்டு வாசலுக்கு போயிடாத, 2 தெரு முன்னாடியே நிறுத்தம். நான் அங்கேருந்து நடந்து போய்க்கிறேன். அம்மா கிட்ட நான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிறேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் கூட்டிட்டு போய். என்ன அபிமா, இங்க பாருமா, நான் வீட்டுக்கு வந்து. ப்ளீஸ் வெற்றி வேண்டாம், அவசரப்பட வேணாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். முதல்ல வேத ஆண்டி சம்மதிக்கணும், அதுக்கப்புறம் அம்மாவெல்லாம் நான் சம்மதிக்க வச்சிருவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னால் உன்னை பார்க்க கூட முடியாது. ப்ளீஸ் சொன்னா கேள, புரிஞ்சுக்கிய. சரி நீ சொல்றதும் சரிதான். சரி வா, நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். சரி வெற்றி போ. அது தெரியுது பாரு, அந்த இடத்துல நிறுத்திடுறேன், நான் அங்க நடந்து போய்க்கிறேன். சரிம்மா. வெற்றி வெற்றி இங்கதான், இங்க நிறுத்த, நான் இங்க இருந்து நடந்து போய்க்கிறேன். இருடி, இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளியாவது போறேன். இல்ல வேண்டாம், அம்மா ஏற்கனவே கோவத்திலையும் சந்தேகத்திலும் இருக்காங்க, சொல்ல முடியாது. அடுத்த தெருக்கு வந்து நின்னாலும் நின்று இருப்பாங்க. நான் இப்போ உங்க கூட போனேன் கண்டிப்பா மாட்டிப்பேன். நீ இங்கே நிறுத்து, நான் இங்க இருந்து நடந்து போறதா சரியா வரும். இங்கே நிறுத்த. எவ்வளவு தூரமா நடந்து போவேன்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வெற்றி, நீ இங்கே நிறுத்த, நான் இறங்கிக்கிறேன். சரிம்மா இறங்கிக்கா. வெற்றி நீ இப்படியே கிளம்பு, நான் வீட்டுக்கு போறேன். ஏய் நான் போறதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் போறேன், நீ போமா. வெற்றி நான் வீட்டுக்கு போயிடுவேன், இங்கே தான் வந்துட்டேன்ல, அதெல்லாம் நான் போயிடுவேன், நீ கிளம்பு. ஏய் ஆல்ரெடி நீ ரொம்ப பயந்து போயிருக்கடி, இப்போ அத்தை வேற கோவத்துல பேசுறாங்க. உன்னை எப்படிமா நான் விட்டுட்டு போறது? வெற்றி அதெல்லாம் அம்மாவை நான் சமாளிச்சுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போ போ வெற்றி, நான் பார்த்துக்கிறேன். ஏய் சரி நீ முன்னாடி போ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ முதல்ல போ. சரி வெற்றி நான் கிளம்புறேன். ஏ அபி, வெற்றி வீட்டுக்கு போனதும் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரி வெற்றி. அபிமா நான் எப்பவும் உன் கூட இருப்பேன், எதை நினைச்சும் பயப்படாத. அத்தை ஏதாவது கேட்டாங்கன்னா தைரியமா சொல்லு, நான் வெற்றியை விரும்புறேன்னு தைரியமா சொல்லு. நான் இருக்கேம்மா, வர்றது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்னை
சொல்லுங்க சிவா. மீட்டிங் வர முடியாம போயிடுச்சு. ஐம் ரியலி சாரி சிவா. அதனால ஃபோன்ல மீட்டிங் அட்டென்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேல? வேதா, நீ மீட்டிங் வராமலே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க. இதை விட வேற என்னமா வேணும்? சாரி சிவா. ஃபங்க்ஷன்ல எனக்கு நிறைய நேரம் ஆயிடுச்சு. அதான் என்னால வர முடியல. ஐம் ரியலி சாரி. வேதா டார்லிங், அதான் மேடம் வராமலே ஃபோன்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களே. இதை விட வேற என்ன வேணும்? மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. நீ கொடுத்த கோட்டே இங்க ஓகே ஆயிடுச்சு. சிவா, இட்ஸ் சீரியஸ் ஆர் ஜோக்கிங்? வேதா, சீரியஸ்லி ஐம் டெல்லிங்மா, நீ கொடுத்த கோட்டே ஓகே ஆயிடுச்சு. ஓ காட். சிவா, நான் இங்க மீட்டிங் வராம இதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஓகே ஆயிடுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி சிவா. வேதா நினைச்ச ஒரு விஷயம் நடக்காம இருக்குமா? வேதா ஆசைப்படாதாச்சு கண்டிப்பா கிடைக்காம போகாது. ஓகேம்மா, நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். வரேன். வாங்க சிவா. நல்ல நியூஸ் சொல்லியிருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ஸ்வீட் செய்ய சொல்றேன். ஓகே டியோ, ஐம் ஆன் தி வே. ஓகே சிவா, பை. ஓ காட், இந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணிடுவோம்னு நினைச்சேன். நல்ல வேலை, மீட்டிங்கை மிஸ் ஆகலாம், இந்த பிசினஸும் மிஸ் ஆகல. ஆண்டி, ஹாய் ஸ்வேதா பேபி. மேடம் எப்போ வந்தீங்க? ஆண்டி, நான் அப்பவே வந்துட்டேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தா நீங்க யாருமே இல்லை. எப்போ வருவீங்கன்னு உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டி. சாரி பேபி, ஒரு சின்ன பிசினஸ் மீட்டிங் அப்புறம் ஃபங்க்ஷன், ஸோ அதை அட்டென்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் டார்லிங், உன்னை பிக்கப் பண்ண கூட வர முடியல. ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே ஆண்டி, நோ ப்ராப்ளம். ஓகே பேபி, how was your journey? Yeah, it's going nice. Super darling. How is going on your training? It's also nice auntie. Wait a baby. மேடம் ட்ரைனிங் வந்த மாதிரி தெரியலையே. மேடம் வேற எதுக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு ஆண்டி? நான் ட்ரைனிங்காகவும் வந்திருக்கேன், ப்ளஸ் எல்லாத்துக்காகவும் வந்திருக்கேன். நல்லாவே புரியுது மேடம் என்ன சொல்ல வரீங்கன்னு. ஆண்டி சரி அனுப்பிடுங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க? அங்கிள் எப்படி இருக்காங்க? நீங்க இப்பவும் எங்காவே இருக்கீங்க ஆண்டி? எப்படி ஆண்டி, இதோட ரகசியம் என்ன? ஸ்வேதா பேபி, எதுக்காக இவ்வளோ பெரிய ஐஸ் ஆண்டி? நான் ஐஸ்லாம் வைக்கலாம். யா லுக்கிங் ஸ்டில் யங் ஆண்டி. வெற்றி ஆன் தி வேல இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்காக போயிருக்கான், முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கான். ஓகே ஆண்டி. ஸ்வேதா டார்லிங், நீ என்ன நினைக்கிறேன்னு ஆண்டிக்கு தெரியாம இருக்குமா என்ன? ஆண்டி தூங்க. வந்துட்டியா வேதா? ஆமா உமையால், இப்பதான் வந்தேன். என்ன வேதா, நல்லபடியா ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணியா? மீட்டிங் போகணும்னு சொன்னீங்க, மீட்டிங் போயிட்டு வந்துட்டியா? ஆமா உமையால், ஃபங்க்ஷன் நல்லபடியா அட்டென்ட் பண்ணியாச்சு, மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லா அட்டென்ட் பண்ணியாச்சு. நல்லது வேதா. ஆமா, மீட்டிங் என்ன ஆச்சு? ஓகே ஆயிடுச்சா? ஆமா உமையால், எனக்கு சக்ஸஸ் ஆகாம இருக்குமா? நல்லபடியா சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆண்டி பாத்தீங்களா, நான் வந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது. பேபி, இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் நான் பார்க்கறது இல்லை. நீ வந்தனால எனக்கு நல்லது நடந்தது, நீ வரலன்னா எனக்கு நல்லது நடக்காதுன்னா இல்லை. இட்ஸ் மை ஹார்ட் ஒர்க். நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து அதுக்கான சக்ஸஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. தாட்ஸ் இட். நீ வந்தனால இது கிடைச்சதுங்களா நான் சொல்ல மாட்டேன். யார்கிட்ட? ஸ்வேதா, வேதவழியை பற்றி உனக்கு தெரியாது. வேதா கிட்ட இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம், லக்கி பேட் லக்கா, இதெல்லாம் அவளுக்கு சுத்தமாக ஏற்றுக்க மாட்டான். வேதா பேபி, என்ன ஃபாரின்ல படிச்சுட்டு எப்படிலாம் பேசிட்டு இருக்க? பரவாயில்ல, நம்ம கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கு போல இருக்கேன். இல்லை ஆண்டி, அது சும்மா சும்மா ஜோக்குக்காக சொன்னேன் ஆண்டி. ஜோக்குக்காக இருந்தால் சந்தோஷம் தான். இதெல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். நான் நம்புற மாதிரி நடந்தா அப்போ நான் நம்புவேன். இப்போ நடந்ததெல்லாம் என்னோட எஃபெக்ட்கான கிடைச்சா சக்ஸஸ் தான். ஓகே, நீ வந்ததுனால கிடைச்சதுன்னு நீ ஏன் நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. உமையால், இன்னும் வெற்றி வரலையா? ஆமா வேதா, இன்னும் வரலாம். ஓகே. ஆமா உமையால், யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமா வேதா, அபிக்குட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அபிக்குட்டி இந்த நேரம் பூ எடுத்துட்டு வருவான், அதான் அவளுக்காக காத்துட்டு இருக்கேன். மேடம் இன்னும் ஆளையே காணும். உமையால், வாட் இஸ் திஸ்? அந்த சின்ன பொண்ணுக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஏன் வரவளுக்கு உள்ள வர தெரியாதா என்ன? வேதா, எனக்கு எப்பவுமே அவளை இந்த டைமுக்கு எதிர்பார்த்து பழகிடுச்சு. அதான் இப்பவும் என் கண்ணு அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட பழக்க வழக்கம், விட உன்னால மாற்றவே முடியாது. ஏதாவது பண்ணு. வேதா, வெற்றியை வந்துட்டேன் பாரு. வெற்றி எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா வெற்றி? வெற்றி டார்லிங், என்ன எப்படி ஸ்டன்னா நிற்கிறான்? யாருன்னு தெரியுதா? ஸ்வேதா கண்ணா, உன்னோட ஸ்வேதா. உன்னை பார்க்கறதுக்காக தான் இங்கே ஓடி வந்திருக்காளே. உனக்காக தான் அவளோட ட்ரெயினிங் இங்கே மாற்றிட்டு வந்திருக்கா. ஆமா வெற்றி, உங்களுக்காக தான் நான் இங்கேயே மாற்றிட்டு வந்திருக்கேன். மம்மி ஆல்ரெடி சொன்னாங்க. வெற்றி கண்ணா, என்ன ஃப்ரெண்ட்ஸோட மீட்டிங்ஸ்லாம் முடிஞ்சதா? சார் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? தூங்க வெற்றி, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் வராமல் என்ன ஏமாற்றிட்டீங்களா? இனிமேல் நீ ஏமாற்றக்கூடாது. நான் கேட்கறதெல்லாம் செய்வீங்களா? மம்மி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். வெற்றி, என்ன நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க? நீங்கள் ஏதாவது பேசுவீங்கன்னு பார்த்தா என்னை பார்த்து பேசக்கூட மாட்டீங்க. இதா மேபி என் பையன் கொஞ்சம் வெக்கப்படுறேன்னு நினைக்கிறேன். நாங்களாம் இருக்கோம்ல, அதான் சாருக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்க போல இருக்கு. வெற்றி கண்ணா, நாங்கள் வேணும் உள்ள போயிட்டுமா? மம்மி, அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் போகிறேன். வெற்றி கண்ணா, ஸ்வேதா இவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். வந்தது ரூமுக்கு போனோன்னா எப்படி? கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் போ. எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸ்வேதா பேபி, என்ன பேசணுமோ பேசு. வெற்றி கிட்ட நானும் உமையாலும் உள்ள போகிறோம். தேங்க்ஸ் ஆண்டி. வெற்றி, உமையால் வா உள்ள போகலாம். வேதா நீ போ, நான் வெளியில் போய் அபிக்குட்டி வரானு பார்த்துட்டு வரேன். நீ உள்ள போ, நீ சொன்னா கேட்க மாட்டேன், ஏதாவது பண்ணு. அபி வேற வீட்டுக்கு போனோம், அந்த என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அத்தை வேற ரொம்ப கோவமாக பேசினாங்க. அபி சமாளிப்பாளோ இல்லை அபி அத்தை ஏதாவது திட்டிருப்பாங்களோ? என் மனசு முழுக்க அங்கே தான் இருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன், நானும் அவ கூடவே வீட்டுக்கு போயிருக்கோம். நான் இப்படி வந்தது ரொம்ப தப்பு. இப்போ நான் எப்படி அபியை பார்க்குறது? அபியை எனக்கு உடனே பார்க்கணுமாச்சே. அவளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல.
அத்தை ஏதாவது திட்டுறாங்களா இல்ல அபி அடிக்கிறாங்களான்னு தெரியலையே. வெற்றி வெற்றி சரி சரி ரெண்டு பேரும் உள்ள போய் பேசுங்க. வெற்றிக்கண்ணா உள்ள போ, உள்ள போய் ஸ்வேதா கிட்ட பேசிட்டு நான் அபிக்குட்டி வரானான்னு பாத்துட்டு வரேன். அம்மா அபியா? அபி எதுக்கு மாத்திடுறீங்க? ஆமாண்டா கண்ணா, அபிக்குட்டி இந்த டைமுக்கு பூ கொண்டு வருவான். இன்னும் மேடம் ஆளையே காணும். கௌரிக்கு ஃபோன் பண்ணா அவளும் எடுக்கவே மாட்டேங்கிறான். அதான் வரானான்னு பாத்துட்டு இருக்கேன். பாப்பேன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவன் வரலன்னா நானே வீட்டுக்கு போய் பாக்குறேன் என்ன ஏதுன்னு. அம்மா நீங்க போகணும்னா சொல்லுங்க, நான் என்ன கூட்டிட்டு போறேம்மா. வெற்றி நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக இருக்கேன், நீங்க என்னமோ எங்க வெளியில போறேன்னு சொல்றீங்க. வெற்றி நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தனியா பேசலாமா? அம்மா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வாங்க. இல்லடா கண்ணா, நீ ஸ்வேதா கிட்ட பேசிட்டு இங்க பக்கத்துல தானே, நானே நடந்து போய்ப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல, வாங்க நான் கூட்டிட்டு போறேன். வெற்றி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏர்போர்ட் வந்து என்ன பிக்கப் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், அதுவும் வரலாம். சரி வீட்டுக்கு வந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா என்னமோ நீங்க வெளியில போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்பதானே வெளியில இருந்து வந்தீங்க. ஸ்வேதா எங்க அம்மா வெளியில போகணும்னு சொல்றாங்க, அவங்கள நடந்து போக சொல்லிட்டு நான் அவங்க கூட பேசிட்டு இருக்கவா? இது ஒரு நல்ல பையனுக்கு அழகு கிடையாது. எங்க அம்மாவை நான் தான் கூட்டிட்டு போகணும். அம்மா வாங்க நான் கூட்டிட்டு போறேன். வெற்றி கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லடா, நீ ஸ்வேதா கிட்ட பேச, நான் இனியும் கூட்டிட்டு போறேன். இனியும் வீட்டில் தான் இருக்கான், ரூம்ல தான் இருக்கான், நான் அவனை கூட்டிட்டு போறேன். அம்மா சொல்றேன்ல வாங்க நான் கூட்டிட்டு போறேன். வெற்றிக்கு என்னாச்சு? அபி வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு மும்மரமா இருக்கும். எதுவும் சரியில்லையே. ஸ்வேதா வேற வந்திருக்கா, இந்த நேரம் பார்த்து இவன் வெளியில வரேன்னு சொல்றான். என்னவா இருக்கும்? வெற்றி நீ காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா இந்த அளவுக்கு கோவப்படனா என்னமோ விஷயம் இருக்கு. அம்மா வாங்கன்னு சொன்னேன். வரேன்டா கண்ணா, போலாம், இந்த வரேன். வாங்க. வெற்றி எனக்கு வெளியே வேலை இருக்கு, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதோ, போய் உன் வேலை என்னமோ அதை பாரு போ. என்ன அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? உள்ள வர தெரியாதா? வா உள்ள. அக்கா கொஞ்சம் பொறுமையா சொல்லுக்கா, குழந்தை பயப்பட போறா, பொறுமையா சொல்லவா? குழந்தையா இவ? ஏய் என்ன அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? வா என்ன என்னம்மா என்னாச்சு? என்ன கேள்வி கேட்கறது இருக்கட்டும், நீ முதல்ல உள்ள வா. அபிமா நீ உள்ள வா. சரி சித்தி. ஏய் நில்லு. சொல்லுமா எங்க போயிட்டு வர? கோவிலுக்கு போயிட்டு வரேம்மா. அது காலையில உங்ககிட்ட சொல்லிட்டு போனே, எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன். இங்க பாரு என்ன கொலகாரியா மாத்திராதா, ஒழுங்கு மாதிரி உண்மையை சொல்லு, எங்க போயிட்டு வர? அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்கா? அதான் அபிக்குட்டி இவ்வளவு தூரம் சொல்றாள, கோவிலுக்கு தாங்க போயிட்டு வருவா. நீ யாரும் சொல்றதை வச்சுட்டு அபி எப்படிலாம் கேட்காதக்கா, எனக்கு சங்கடமா இருக்கேன். கங்கா நீ அமைதியா இரு, எனக்கு தெரியும் நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அக்கா ஆய மூடுன்னு சொன்னேன். ஏய் கேட்டல பதில சொல்லு, எங்க போயிட்டு வர? உண்மையாவே கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன். கோவிலுக்கு போயிட்டு வரியா? சரி எப்படி போன கோவிலுக்கு? என்னமா கேட்கற, எனக்கு புரியல. எப்போ போற மாதிரி தானம்மா, நம்ம மறுபடியும் முட்டாளாக்கணும்னு நினைக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி போன, எவன் கூட போன? அக்கா என்னக்கா பேசுற நீ? அக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கா. அப்படிமா நீ உள்ள போ. இல்ல கேட்டதுக்கு பதில சொல்லு, எப்படி போன, எவன் கூட போன? ஏமா இப்படிலாம் கேட்குற? இந்த மீன் கண்ணீர் வெடிக்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கு மாதிரிதான் சொல்லு, எப்படி போன, யார் உன்னை கூட்டிட்டு போனது, எவன்டி அவன் உன்னை பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போனது? வெற்றிக்கண்ணா ஏன்டா இவ்வளவு கோவமா இருக்கா, ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா அப்படிலாம் எதுவும் இல்லை. வெற்றிக்கண்ணா அம்மா கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத, உன்னை பத்தி அம்மாக்கு எல்லாமே தெரியும். என்னடா கண்ணா ஏதாவது பிரச்சனையா? எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்ற கண்ணா. நான் என்னன்னு சொல்ல, அபி பாவம்மா, இன்னைக்கு ஒரு நாள் அவ என் கூட வெளியில வந்துட்டு அவ பாவம் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கான். காலையில இருந்து அவ பயந்துட்டே தான் இருந்தான். அவ பயந்ததுக்கு ஏத்த மாதிரி அத்தையும் வேற கோவமா இருக்காங்க. இப்ப அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலாம். இப்ப உடனே அவளை நான் பார்த்தே ஆகணுமா? நான் முதல்ல அவளை பார்த்தா மட்டும்தான் நான் நார்மலாவே ஆவேன். வெற்றிக்கண்ணா டே கண்ணா. அம்மா என்னப்பா என்னாச்சு, ஏன்பா ஒரு மாதிரி இருக்கா? அது ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வாங்க நம்ம போவோம். சொல்லடி கேட்கறானா? இவ்வளோ அடி அடிக்கிற, எங்கேயாவது வாயை திறக்கிறத பத்தியா? கல்லொலி மங்கி சொல்லடி, என்ன ஒரே சத்தமா இருக்க? அம்மா நீங்கள் சீக்கிரம் போங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லடா கண்ணா நான் போறேன். கேட்டுட்டு இருக்காளோ, வாயை திறக்கிறாள பாரு, இன்னும் நாலு போட்டதான் வாயை திறப்ப போல இருக்கு. அக்கா சும்மா சும்மா அபி அடிக்காதக்கா, சொன்ன கேளுக்கா. எதுவும் பண்ணலம்மா, மறுபடி பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டே இருக்கா பாரு இவன். ஏய் ஒழுங்கு மாதிரி உண்மையை சொல்லு, யாரடி அவன்? இவன் எப்படி எல்லாம் கேட்டா வாயை திறக்க மாட்டான், இன்னும் நாலு போட்டதான் வாயை திறப்பா. அத்தை நிறுத்துங்க. கௌரி என்ன பண்ணிட்டு இருக்க?
எதுக்கு இப்ப அபி கூட எப்படி அடிச்சிட்டு இருக்க? அபிமா இங்க வா. ஏ அபி, நான் வந்துட்டேன்டி. இனிமே உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நான் இருக்கேன்ல. நான் என்ன நினைச்சாலும் அதான் நீங்க நடந்துட்டு இருக்கோம். இதுக்கு தான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். என்ன கௌரி இதெல்லாம்? உன்னை இப்படி இந்த அடி அடிச்சிருக்க? எதுக்கு இப்ப இப்படி அடிச்சிருக்க? என்ன அப்படி பண்ணிட்டா? உங்களுக்கு எதுவும் தெரியாதுக்கா. இவ பண்ண வேலைக்கு இவளை நான் கொன்னே போட்டுருக்கோம். அடிச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏய் என்ன அவங்க வந்து அங்க போயிட்டா இங்க வான்னு வந்து ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்ததுன்னு சொல்லு. இல்லம்மா இங்க பாரு அபி, அம்மாவோட கோவத்தை அதிகமாக்காத. எவன் கூட பைக்ல போன? எவன் அவன் கேட்கறான்ல? அம்மா நான் என்ன சொல்றேன்னு கேளுமா. சொல்ற விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. எவன் கூட பைக்ல போன? இப்படி நான் வாயால கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். உன்னை கொண்டு புதைச்சாதான் நீ பதில சொல்லுவேன். இரு வரேன் உன்னை. அத்தை நிறுத்துங்க. சும்மா சும்மா அபி அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன உங்களுக்கு தெரியணும்? அவ யார் கூட பைக்ல போனதான்னு தெரியணும். நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க.